நாமத்தினாலே இந்த சிலுவை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். கடந்த சில வாரங்களாகவே சிலுவை தியானத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். இதுவரையும் இந்த சிலுவை தியானத்தை குறித்து ஒரு 75க்கு மேற்பட்ட செய்திகளை இந்த ஊடகத்தில் பேசியிருக்கிறோம். ஊழியர்கள் உங்களுக்கு ஒருவேளை அது நீங்கள் தேவைப்பட்டால் இந்த சிலுவை தியானத்தை பல தலைப்புகளில் பேசியிருக்கிறேன். ஏறக்குறைய 75 செய்திகள் இருக்கிறது சிலுவை பற்றி. தொடர்ந்து வாரங்கள் முழுவதும் சிலுவை பற்றி தியானிப்போம். கடந்த சில நாட்களாக சரித்திரத்தின் சோக இரவுகள் என்ற தலைப்பில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். திரையில் பாருங்கள், சரித்திரத்தில் ஏற்பட்ட சில சோகமான இரவுகள். இதை குறித்து ஏற்கனவே ஒரு 4 தலைப்புகளில் பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு இரவு, அதாவது உலக சரித்திரத்தில் பல சோகமான இரவுகள். ஜான் கென்னடி ஒரு இரவிலே சுட்டுக் கொல்லப்பட்டார். மார்ட்டின் லூத்தர் கிங், கருப்பர்களுக்காக போராடின ஒரு மாபெரும் மனிதன் மார்ட்டின் லூத்தர் கிங். அதே போல் அமெரிக்காவிலே 2001 மிகப்பெரிய ட்வின்ஸ் டவர் என்று சொல்லுகிற ஒன்று, அந்த செப்டம்பர் 11 அது அன்றைக்கு தரைமட்டமாக்கப்பட்டது. இதெல்லாம் சரித்திரத்திலே சோகமான இரவுகள். ஆனால் மிகப்பெரிய சோகமான இரவு என்னவென்றால், ஆண்டவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே, இதான் திருநிலை சொல்லுகிறோம், அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அந்த இரவுகளில் நடந்த சில சம்பவங்களை நான் பேசினேன். முதலாவது, அந்த இரவிலே அவருக்கு விரோதமாய் தீட்டப்பட்ட சதி ஆலோசனைகள், ஆங்கிலத்தில் கான்ஸ்பரைசி என்று சொல்லுவார்கள், அதை ஏற்கனவே பேசிட்டேன். அந்த நிலையிலும் கவனிங்கள், தனக்கு எதிராய் தீட்டப்பட்ட சதி ஆலோசனைகள், அவருக்கு விரோதமாய் பொய்யான குற்றச்சாட்டுகள், அவருக்கு விரோதமாய் தீட்டப்பட்ட எல்லாவிதமான அவதூறுகள், இதற்கு மத்தியிலும் அவர் தைரியமாக இருந்தார். ஆங்கிலம் புரிந்தவர்களுக்கு த மேன் ஆஃப் கரேஜ், அதிலும் தைரியமாக இருந்தார். காலையில் கூட வாசித்தார்கள். அவர்கள் அவரை பிடிக்க வந்தபோது அவர் சொன்னார், எல்லாரும் கவனிங்கள், அதில் த காம்ப்ரமைஸ், அதாவது கான்ஸ்பரன்சி என்று சொன்னால் அந்த அவருக்கு விரோதமாய் தீட்டப்பட்ட அந்த சதி ஆலோசனைகளிலும் இது எல்லாருக்கும் உண்டு. நம்மோடு கூட இருப்பார்கள், ஆனால் நமக்கு விரோதமாக இருப்பார்கள். நம்மோடு கூட இருப்பார்கள், நம்மை தூஷிப்பார்கள். நம்மோடு கூட இருப்பார்கள், மறைவாக சதித்திட்டங்களை தீட்டுவார். இதுதான் உலகம். அப்படிப்பட்ட உலகத்தில் ரட்சகர் வாழ்ந்தார், ஆனாலும் எல்லாவற்றையும் மேற்கொண்டார். அது மட்டுமல்ல, அந்த இரவிலும் கூட மிகுந்த ஒரு தைரியத்தோடு வாழ்ந்தார். அவரை பிடிக்க வந்தவர் சொன்னார், போவோம், எழுந்திரு